வணக்கம். லைப்ரரியை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தொடர்பாக என்கிட்ட பல மாணவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய வண்ணம் இருக்கிறார்கள். ஒரு லைப்ரரியுடைய மகத்துவம் என்ன, எதற்காக லைப்ரரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம லைப்ரரியை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும். ஒவ்வொரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லையும் அற்புதமான லைப்ரரி இருக்கு. ஆனால் பல நேரங்களில் அந்த லைப்ரரி காலேஜ் ஆரம்பிக்கும் போது அதை ஓப்பன் பண்ணுறாங்க, காலேஜ் க்ளோஸ் பண்ணும்போது மூடிடுறாங்க. அதனால் அந்த மாணவர்கள் அந்த லைப்ரரிக்கு வர முடியறதே இல்லை. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா, ஒரு டேர்ம் பேப்பர் கொடுத்தா, ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா அந்த லைப்ரரிக்கு போகிறாங்க. அதுவும் இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நீங்கள் இன்டர்நெட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்த பிறகு பல பேர் தன்னுடைய அசைன்மெண்ட்ஸை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிடுறாங்க. இதனால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பிளாஜரிசம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கூட ஸ்பெசிஃபிக்கான சாஃப்ட்வேர் வந்துருச்சு. இந்த மாதிரி சூழலில் ஒரு இன்டர்நெட்டில் படிக்கிறதும் ஒரு லைப்ரரியில் படிக்கிறதும் ஒன்றா அப்படிங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது, ஒரு லைப்ரரியை நாம் ஏன் பயன்படுத்த வேண்டும்? மூன்றாவது, அந்த லைப்ரரியை பயன்படுத்துவது எப்படி? இந்த மூன்று கேள்விகளையும் நாம் சரியாக சிந்தித்தால் அதற்கான விடையை காண முடியும். ஒரு லைப்ரரிங்கிறது என்னன்னா, ஒரு ஹப் ஃபார் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஒரு லைப்ரரியை யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலை எழுதவே முடியாது. நீங்கள் எத்தனை ரெஃபரன்சஸை நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தாலும் ஒரு லைப்ரரியை யூஸ் பண்ணும்போது தான் அது முழுமை பெறுகிறது. லைப்ரரியில் அப்படி என்ன இருக்குது? வெறும் புத்தகங்கள் இருக்கிறது மட்டும் இல்லை. இப்போ நம்ம வீட்டில் கூட நிறைய புத்தகங்கள் வச்சுருக்கோம். அதனால் அது லைப்ரரி ஆயிட முடியுமா? ஒரு பப்ளிக் லைப்ரரி ஆயிட முடியுமா? ஆக முடியாது. ஏன்னா ஒரு லைப்ரரியில் வெறும் புத்தகங்கள் மட்டும் இல்லை, அங்கே ஜேர்னல்ஸ் இருக்கு, அங்கே மேகசின்ஸ் இருக்கு, அங்கே ரிசர்ச் ஜேர்னல்ஸ் இருக்கு. இது தவிர பார்த்தீங்கன்னா ஜேர்னல்ஸ் இருக்கு, மேகசின்ஸ் இருக்கு, நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலேஜ் லைப்ரரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே போனீங்கன்னா இதுவரைக்கும் எவ்வளவு தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்களோ அந்த தீசிஸினுடைய ஒரு காப்பி இருக்கும். பொதுவாக தீசிஸ்லாம் சப்மிட் பண்ணும்போது அது பர்டிகுலர்லி பிஹெச்டிக்கெலாம் 5 காப்பி அவங்க சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதில் ஒரு காப்பியை கொண்டு போய் லைப்ரரியில் வைப்பாங்க. அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமாக ஒரு வைவாஓசி நடக்கும். அந்த வைவாஓசியினுடைய நோக்கமே அவரே எழுதினாரா வேற யாராவது எழுதி கொடுத்தாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்போ அந்த தீசிஸ் காப்பியை கொண்டு போய் அந்த லைப்ரரியில் வச்சுருவாங்க. அந்த வைவாஓசிக்கு வரவங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை படிச்சுட்டு வந்து அந்த வைவாஓசியில் கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. இவங்க தயாரிச்சிருக்காங்களா, இவங்களே படித்தாங்களா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த மாதிரியான விஷயங்கள். இது தவிர பலவிதமான என்சைக்ளோபீடியா, இத்தனை விஷயங்களும் இருக்கிறது தான் ஒரு லைப்ரரி.